ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்னைக்கு நம்ம சில கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ் பார்க்கலாம். இட்லி தோசைக்காக நம்ம மாவு அரைக்கும் போது ஒரு சில கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆயிட்டாவே மாவு ரொம்பவுமே ஹீட் ஆகிடும். அப்படி ஹீட் ஆகாமல் இந்த மாவு சில்லுன்னு அரைக்கிறதுக்காக நம்ம ஐஸ் க்யூப் இதில் போட்டுட்டு இல்லை ஐஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நம்ம மாவு அரைச்சோன்னா அந்த மாவு ஹீட் ஆகாமல் நல்லா சில்லுன்னு அரைக்கும். எப்போவுமே நீங்கள் மாவு அரைக்கும் போது இது மாதிரி ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சிக்கங்க. மாவு ஹீட் ஆகாமல் அரைக்கும். கேரட் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்படி வைக்கும்போது சில நேரங்களில், அதாவது மழை டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டில் தண்ணி விட்ட மாதிரி ஆகி அப்படியே அங்கங்கே இந்த கேரட் அப்படியே அழுகி போய் ஃபுல்லாகவுமே கெட்டு போயிடும். ஆனால் இந்த கேரட்டை நம்ம 10 நாள் வரையும் கூட கெட்டு போகாமல் அழுகி போகாமல் ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேரட் வாங்கிட்டு வந்த உடனே இந்த கேரட்டை இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பரோ எடுத்துக்கலாம். அந்த நியூஸ் பேப்பரில் அப்படியே இந்த கேரட்டை வாங்கிட்டு வந்த உடனே ஒரு நாள் இரவு முழுவதும் இப்படி வச்சுருங்க. இப்படி போட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் இந்த கேரட்டை ஃப்ரிட்ஜில் எடுத்து கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். இது மாதிரி கேரட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா கண்டிப்பாக 10 நாள் வரையும் கூட இந்த கேரட் அழுகாமல் இருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சட்னி இது மாதிரி வதக்கணுன்னு அவசரமாக தேவைப்படுது, உடனே அரைக்கணும் அப்படின்னா மிக்சி ஜாரில் சேர்க்கும் போது ரொம்பவுமே ஹீட்டாக இருக்கும். அதுக்காக சூடாக இருக்க சட்னியை மிக்சி ஜாரில் சேர்த்தோன்னே அது கூட இது மாதிரி ஐஸ் க்யூபை சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஐஸ் க்யூபை சேர்த்து நம்ம சட்னி அரைச்சோன்னா மிக்சி ஜாரில் ஹீட் ஏறாமல் இருடா ஆற வைக்காமல் நம்ம ஈஸியாக உடனே சட்னியை அரைச்சிடலாம். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் நாள் வடித்த சாதம் இது மாதிரி மீந்து போச்சு அப்படின்னா இந்த சாதத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லை இது மாதிரி தண்ணி ஊற்றி கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த சாதத்தை இட்லிக்கு மாவு அரைக்கும் போது அப்படியே இந்த சாதத்தை நம்ம சேர்த்து அரைச்சிடலாம். வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி சேர்த்து அரைச்சிட்டோன்னா இந்த சாதமும் வேஸ்ட் ஆகாது. இட்லியும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெகுலராக டீ, காஃபி, பால் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளாஸ்க்கை நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் கொஞ்ச நாள்லே அந்த ஃப்ளாஸ்கில் டீ, காஃபியோட கரை நல்லாவே பிடிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஸ்கில் ஒரு மாதிரியான கெட்ட ஸ்மெல் கொஞ்ச நாள்லே வர ஆரம்பிச்சிரும். ஃப்ளாஸ்க் உள்ளே பார்த்தீங்கன்னா சுற்றி இது மாதிரி டீ, காஃபியோட கரை பிடிக்க ஆரம்பிச்சிரும். இது மாதிரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளாஸ்கில் எந்த விதமான கெட்ட ஸ்மெல்லும் வராமல் இருக்கிறதுக்காக டெய்லியுமே இந்த ஃப்ளாஸ்கை நம்ம வேஸ்ட்டாக கீழே எடுத்து ஊற்றக்கூடிய தண்ணி, அதாவது பார்த்திங்கன்னா சோறு வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்க இந்த வடிச்சந்தண்ணி தாங்க. இந்த வடிச்சந்தண்ணியை நம்ம ஃப்ளாஸ்கில் ஊற்றிடலாம். சோறு வடித்த உடனே கொதிக்க நல்லா ஃப்ளாஸ்க்கு ஃபுல்லாக இந்த வடிச்சந்தண்ணியை கொதிக்க ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு 1/2 hour அப்படியே விட்டுறலாம். 1/2 hourக்கு அப்புறம் ஃப்ளாஸ்க்கை நல்லா இது மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு வடிச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஃப்ளாஸ்க்கை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் லிக்யூடு, சோப்பு எதுவுமே போட தேவையில்லை. நம்ம சும்மா தண்ணிலே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி டெய்லியுமே வடிச்சந்தண்ணியில் நீங்கள் ஃப்ளாஸ்க்கை க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃப்ளாஸ்கில் டீ, காஃபி கரை எதுவுமே பிடிக்காது. ஃப்ளாஸ்கில் ஒரு கெட்ட வாடையும் வராமல் இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.